ஊழல் மோசடி லஞ்சம் இல்லாத பிரதேச சபைகள், மாநகர சபைகள், நகர சபைகளை நாங்கள் உருவாக்கி அந்தந்த வேலை திட்டத்துடன் நாங்கள் மக்களுக்கு நன்மை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக அதே போல நான் இந்த வேளையில் நான் குறிப்பிட விரும்புகின்ற முக்கியமான விடயம், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் எங்களுக்கு வாக்களிக்காத இலங்கை வாழ் அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் எங்களுக்கு இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றிகளை பெறுவதற்கு வாக்களித்திருக்கின்ற பெரும்பான்மையான இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் வெற்றியை எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த கட்சிகளுக்கு, எங்களுடைய கட்சிக்கு முக்கியமாக வாக்களித்து எங்களுக்கு ஆதரவு புரிந்திருக்கின்ற இந்த மக்களுக்கு, எங்களுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்களுக்கு, வேட்பாளர்களுக்கு, அதே போல இதற்கான பாரிய அர்ப்பணிப்புகளை செய்த எங்களுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் நாங்கள் இவ்வேளையில் கட்சி சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற மக்கள் ஆணையை பொறுத்து, அதாவது இது ஒரு நடுநிலையான வெற்றி என்றே தான் கூற வேண்டும். இந்த நடுநிலையான வெற்றி அதில் கருத்தில் கொண்டு மக்கள் ஆணையை பற்றியான ஒரு உண்மையான நம்பிக்கையுடன் நாங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கடை செய்யாதவாறு எங்களுக்கு அளித்திருக்கின்ற மக்கள் ஆணையின் பலனாக அனைத்து மக்களுக்கும் சுகமாக வாழக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் உருவாக்குவோம் என்றதையும் நாங்கள் இவ்வேளையில் உறுதியாக கூறுகின்றோம். அதே போல நாங்கள் கூற வேண்டிய முக்கியமான விடயம்தான் உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 7 வருடங்களுக்கு பின்புதான் இந்த நடந்திருக்கின்றது. இந்த நடத்தப்பட்ட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் வெற்றிக்கு பின்னால் எங்களுக்கு முக்கிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இழக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுகாதார உரிமைகள், அதுபோல பிரதேசங்களில் இருக்கின்ற இந்த தூய்மைப்படுத்துதல், குடிநீர் வசதிகளை ஏற்படுத்துதல், இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தல், அதுபோன்று மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு இந்த உள்ளூராட்சி மன்றங்கள், நகரசபை, மாநகர சபை, பிரதேச சபை அனைத்திலும் இருக்கின்ற செயற்பாட்டினை துரிதமாக உடனடியாகவும் ஆரம்பித்து வைத்தல், அது அனைத்துமே மக்களுக்கு தேவைப்படுகின்றவாறு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு இயங்கி வருவதற்கான சூழலை அமைத்துக் கொடுப்பது ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் உடனடியாக இந்த ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாட்டுடன் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் கடப்பாடு என்னவென்றால், நாங்கள் கூறியவாறே மக்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம், சட்டத்தின் சீரான தன்மையை உருவாக்குவோம், அது மட்டுமல்லாமல் மக்களுடன் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான பொருளாதார மாற்றத்துக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். ஆகவே இவ்வேளையில் எங்களுக்கு வாக்களித்த, எங்களுக்கு இந்த மக்கள் ஆணையை வழங்கிவிட்ட அனைத்து மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கட்சி சார்பாக எங்களுக்கு இந்த அடுத்தடுத்து ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், அடுத்துதான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல், 8 மாத காலங்களுக்கு இடையில் இந்த எங்களுக்கு மக்களுக்கு தரப்பட்ட இந்த முழுமையான வெற்றிக்கு நாங்கள் மக்களுக்கான சேவையை, இந்த அரசியல் மாற்றம், அரசியல் கலாச்சார மாற்றம், ஊழல் மோசடி லஞ்சம் இல்லாத பிரதேச சபைகள், மாநகர சபைகள், நகர சபைகளை நாங்கள் உருவாக்கி அந்தந்த வேலை திட்டத்துடன் நாங்கள் மக்களுக்கு நன்மை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்வோம் என்றதை நான் கூற விரும்புகின்றேன். நன்றி.